உமக்காய் காத்திருப்பேன், நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம். உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா, உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். It's from the book of Isaiah chapter 58 verse 10. And if you draw out your soul to the hungry and satisfy the afflicted soul, then shall your light rise in obscurity and the darkness be as the noonday. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும், உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அன்பானவர்களே, இது அந்த இடத்திலே பசி உள்ளவன் சிறுமைப்பட்டவன், பசி உள்ள ஆத்மாவினிடத்திலே சிறுமைப்பட்ட ஆத்மாவினிடத்திலே இங்க ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் இருவருக்கு நாம் செய்கிற ஊழியம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது the promise, இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாக்கும். இருள்ல வெளிச்சம் கொடுக்கிறாராம், அந்தகாரத்தை மத்தியானத்தை போலாக்குறாராம். 2 பேருக்கு செய்த சேவைக்கு. பசியா இருக்கிறவனுக்கு நம்முடைய பிரியமான செவியை சாய்த்து நம்முடைய ஆத்மாவை சாய்த்து, சிறுமைப்பட்டவனுக்கு திருப்தி. பசிக்கிறவனுக்கு செவி கொடு, பிரியமான சிறுமைப்பட்டவனுக்கு திருப்தியை கொடு. இதை 2 நீ கொடுத்தீனா உன் இருளுக்கு நான் வெளிச்சத்தை கொடுப்பேன், உன் அந்தகாரத்திற்கு நான் மத்தியானத்தை போல வெளிச்சத்தாக்குவேனார். ஆகையால் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளாகிய நெருக்கங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், குழப்பங்கள், கண்ணீர்கள், ஜபிக்க முடியாத, ஜபிக்க இயலாத நிலைமைகள் எல்லாம் ஒரு இருள் தான். இந்த இருளை தேவன் அகற்ற வேண்டுமேயானால் பசியா இருக்கிறவனுக்கு, சிறுமைப்பட்டவனுக்கு நாம் பிரியமல்ல செவி கொடுத்து அவர்களை திருப்தியாக்கினா உன் இருளை வெளிச்சமாக்குறவர், உன் அந்தகாரத்தை பட்ட பகலை போல மத்தியானத்தில் இருக்கிற வெளிச்சத்தை போல நம் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறவர். நாம் இந்த 2 காரியங்களை செய்தால் நம்முடைய இருளுக்கும் நம்முடைய அந்தகாரத்திற்கும் தேவன் வெளிச்சத்தையும் மத்தியானத்தை போல வைத்திருக்கிறதான பிரியமானவர்களே அந்த பிரகாசத்தையும் கொண்டு வருவார். அப்படி கொண்டு வர நாம் செய்வதை நாம் செய்வோம், கர்த்தர் செய்வதை கர்த்தர் செய்வார். கண்களை மூடினவர்களாய் அந்த வெளிச்சத்திற்கும் அந்த பட்ட பகலை போல பிரகாசிக்கிற அந்த ஒளிக்கும் காத்திருப்போம். கர்த்தர் பிரியமான நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவை உமது நாமம் மகிமை அடையட்டும். பசி உள்ளவனுக்கு அவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, சிறுமைப்பட்டவனிடத்திலே ஆண்டவரே அவனை நீ திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் உதிக்க நீங்க ஆண்டவரே உன் பிள்ளைகள் இந்த நற்கிரியை செய்யும் பொழுது அவருடைய வெளிச்சம் அவரிடத்தில் வரட்டும். அவருடைய அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். நீங்களே இப்பொழுது ஒரு வெளிச்சமும் ஆண்டவரே மத்தியானத்தை போல் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதான என் தேவன் அவருடைய அந்தகாரத்தை அகற்றுங்க. இதை கேட்கும் பொழுதே உன் ஜனங்க இன்னும் சேவைக்காய் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு வேண்டிய ஊழியத்தை செய்கிறதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பெற்ற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம். God bless you, church. Have a blessed day. Amen.